अप्पा श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम हे स्वामीनाथ करुणाकर दीनबंधु श्रीपाददीक्षानुक पंकज पद्म बंधु श्रीशादिदेव गण पूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलंबम्. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் நாம் இன்று 22வது பாடலை பார்க்க இருக்கிறோம். தன் தவப்பேற்ற எண்ணி அருணகிரிநாதர் அதிசயிக்கிறார். நான் என்ன தவம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நாம் இந்த கந்தர் அனுபூதியில் நிறைய முருகனுடைய லீலைகள், புராணங்களுடைய சம்பவங்கள், குமார சம்பவம் போன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய கருத்து குமார சம்பவங்களிலே, அவன் லீலைகளிலே இல்லை, தத்துவ ரீதியாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் நாம் பேசியிருக்கக்கூடிய அனைத்து அனுபூதி விஷயங்களிலும் தத்துவத்தை தான் நம்ம விளக்குறோம். என்ன இவர் பக்தியே விட்டுடுறாரு, முருகனை பற்றி பக்தி எதுவும் இல்லாமல் பேசுகிறாரே, புராணங்களில் இந்த நிகழ்ச்சியை சூரபத்மனை கொன்றதையோ செய்ததையோ அவர் சொல்லவில்லையே அப்படின்லாம் நினைக்கலாம். அதை சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தத்துவ ரீதியாக புரிந்து கொள்வதற்கும் விளக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அருணகிரிநாதனுடைய நோக்கம் முருகனுடைய புராண இதிகாசங்களை எல்லாம் சொல்வதற்கு அல்ல, தத்துவத்தை விளக்குவதற்கு தான். அதனால் அவர் அடைந்த அனுபூதியாகிய இறைவனும் முருகனும் தானும் ஒன்றாக கலந்த, நானே தானாகி நின்ற, சும்மா இரு சொல்லற என்று அந்த உபதேசத்தின் அடிப்படையிலே நாம் தத்துவ ரீதியாகத்தான் இந்த அனுபூதியை பார்க்கிறோம். அதே பொருள் கொண்டு இப்பொழுது நாம் பார்ப்போம். காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா, பாளைக்குழல் வள்ளிபதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. இந்த பாடலுடைய காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா, பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. இங்கே 3 சொற்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். காளை, குமரேசன், அதில் காளை, குமரன், ஈசன், அந்த 3ஐயும் நம்ம பார்ப்போம். முன்ன அவர் முருகன் குகன் என்று மொழிந்து அப்படின்னு சொல்லி, குமரன், முருகன், குகன் என்று. இந்த இடத்துல இன்னொரு 3 பேரை சொல்கிறார். காளை, குமாரன், ஈசன் என்று அவரை கருதி, இந்த முருகன் எப்படி கருதுகிறாராம், இவன் காளை, இவன் குமரன், இவன் ஈசன் என்று கருதி அவன் தாளை பணிய என்ன தவம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். தாளை பணிய தவம் எய்தியவா, நான் பெருந்தவம் செய்ததுனால நேரடியாக முருகனை இவ்வாறு நான் பணிகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த காளை குமரேசன் என்பதனுடைய அர்த்தத்தை நம்ம கவனிக்கணும். என்று கருதி, நான் இப்படி முருகனை இப்படி தான் நான் பார்க்குறேன், காளை என்றும் குமரன் என்றும் ஈசன் என்றும் இப்படி தான் என் கருத்து இருக்கிறது. அப்பாறு கருதுவதற்கு எனக்கு என்ன பேர் கிடைச்சிது, எனக்கு எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அதுக்கப்புறம் வழக்கம் போல் முருகனை பற்றிய 2-3 வார்த்தையை சொல்லணும் இல்லையா. பாளை குழல் வள்ளி பதம் பணியும், வள்ளியினுடைய பாதத்திலேயே சுகம் பெற்று கொண்டிருக்கின்ற வேளை சுரபூபதி மேருவையே. வேளைன்னா தயங்காமல் வழங்குறவன், வழங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சுரபூபதி. பூபதி என்றால் இந்த பூமிக்கு அதிபதி, ராஜா. சுரர்கள் என்றால் வானுலகம். வானுலகத்திற்கும் பூமூலத்துக்கும் நீதான் தலைவன். இங்கே 2 உலகம்தான். நரகலோகத்தை யமனுக்கு கொடுத்துருவாங்க, அது ஒரு வேண்டியதில்லை. வானுலகத்திற்கும் பூமியிலுக்கும், இந்த 2 உலகங்களுக்கும் நீதான் அதிபதிங்கனால சுர பூபதி மேருவையே. இந்த இடத்துல மேருங்கிற பேருன்னு சொல்கிறார். இந்த சொற்களை நாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல காளை குமரேசன் என கருதி
முருகனை எதுக்கு இவர் காளைங்கிறாரு, குமரன்கிறாரு, ஈசன் என்கிறார். இந்த 3 சொல்லும் எதை குறிக்கிறது? என்று பார்க்கணும். முருகனுடைய கையில் நிறைய ஆயுதங்கள் இருக்கும். வஜ்ராயுதம் இருக்கும், நவசக்தி இருக்கும், வரதகரம் இருக்கும், அபயகரம் இருக்கும். 12 கரங்களிலே ஒன்று ஏதாவது இருக்கும். நம்ம 4 மட்டும் எடுத்துக்கணும். வரதகரம், அபயகரம். வரதம்னா நீ கேட்ட ஒரு வரதை நான் கொடுப்பேன். அபயம்னா பயப்படாமல் இருக்கு. மீதி 2 அவருடைய பலம். வஜ்ராயுதம். இந்த சிங்கமுக அரசனை கொல்வதற்கு வஜ்ராயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறார். நவசக்தியும் ஒரு ஆயுதமாக வச்சிருக்கிறார். இது விட்டுடுங்க. இது இல்லாமல் அவர் கையில் வேல் இருக்கும். அந்த வேல் பாதத்திலிருந்து காது வரைக்கும் இருக்கும். வழக்கமாக அவர் கையில் வேலை பிடிச்சா மாதிரி படங்கள் இருக்கிறது இல்லை, சிலையெல்லாம் இருக்கிறதில்ல. தண்டாயுதம் கோயிலுக்கு தண்டம், அது வேல் கிடையாது. வேல் என்பதனுடைய அர்த்தமே ஞான சக்தி அப்படின்னு பேர். தேவயானம் வள்ளி இச்சாசக்தி, கிரியாசக்தி. வள்ளி இச்சாசக்தி, தேவயானி கிரியாசக்தி, வேல் அவருடைய ஞான சக்தி. 3 சக்திகளும் உடையவர் அவர். இதுக்கு மேலே சக்தி தேவையில்லை. இந்த 3 தான் நமக்கு வேணும். இச்சா, ஞான, கிரியை. இந்த 3 சக்தியும் பார்க்குறோம். அப்புறம் ஏன் இந்த வேல் பாதத்திலேருந்து காது வரைக்கும் இருக்கணும்? பாதம் தான் அவர் வழி, முருகன் காட்டும் வழி, சாதனம்னு பேர். சாத்தியம் இங்கே இருக்குது. சாதனம்ங்கிறது எந்த வழியில் முருகன் அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வழியை காட்டுவது இந்த பாதம். எப்பவுமே அவர் சென்ற பாதத்தில் செல்வோம். பாதம்னா கால் மட்டும் இல்லை, பாதையும் குறிக்கும். ஏன் சுவாமிகளுடைய பாதத்தில் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், குருநாதர் பாதத்தில் எடுத்து பண்ணுறோம்? உன் பாதார விந்தம் என் தலையில் இருக்காதா, உன் பாதார விந்தம் என் கண்ணில் படாதா அப்படின்னு பாதத்தையே நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அவருடைய உடம்பு முக்கியம் இல்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கையினுடைய அடையாளம் பாதம் தான். அவர் நடந்த பாதை, சென்ற பாதை. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? அது மறந்துடக்கூடாது. கண் போன போக்கிலே போகலாமா? மனிதன் என்ன, மனிதன்னு சொல்லக்கூடியவன். மற்றவங்களாம் வெறும் மிருகந்தான். மனிதன் போன பாதையை மறந்து போகலாம். அந்த பாதைங்கிறது சாதனம், ஒன்றை அடைவதற்கு. அது பாதம் தான் அடையாளம். நம்ம இந்த ஒரு சாதனத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மோட்சங்கிற சாதனத்தை கடவுள் தராரு, குரு தராரு. அதை ஒரு பாதமாக நினைக்கிறோம். அதை நம்ம எங்கே வாங்கணும்? பாதத்தில் வாங்குவோமா? காதில் தானே வாங்கணும். இப்போ தலையால் தானே வாங்கணும். அதனால் பாதத்தில் தலையை வைக்கிறோம். குருனுடைய பாதம் ஞானம். அதில் 2 பாதம். கணபதிக்கும் அப்படி சொல்லுவாங்க, பாதச்சிலம்பு பல இசை பாட, சீதக்கலப செந்தாமரை பூம் பாதம். 2 பாதமும் கர்மயோகம், ஞான யோகத்தை சொல்லிக் கொடுக்குது. 2 பாதம் நமக்கு வேணும். கர்மயோகத்தினால மன தூய்மை கிடைக்கும், ஞான யோகத்தில் மோட்சம் கிடைக்கும். அது கணபதி. முருகனுக்கு இந்த சாதனம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை அவர் வழங்குவார். அதனுடைய அடையாளம் தான் வேல். அது காதில் போய் நிற்கணும். நீ காதால் கேட்கணும் அப்படின்னு சிரவணத்தையும் மனநத்தையும் நிதித்தியாசனத்தையும் வேல் நுனி காது சொல்லுது. அவனுடைய அடி பாதம். நானுடைய சாதனை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ சாதன சாத்தியத்தை காட்டுவதாக அந்த வேல் இருக்கிறது நம்ம பார்க்கணும். இதெல்லாம் முருகனுடைய அம்சனுடைய அடையாளம். அதுக்குண்டான அர்த்தங்களை சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த முருகனுக்கு காளை என்று பேர் வச்சிருக்கிறார், குமரன் வச்சிருக்கிறார், ஈசன்னு சொல்கிறார். இந்த 3ம் என்னன்னா சத்தியம், ஞானம், அனந்தம் என்று இதுக்கு பேர். சத்தியம், ஞானம், அனந்தம் எங்கேயோ கேட்டாமல் இருக்குதே என்ன? இது ருக்குவேதத்தில் இருக்கிற மந்திரம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது. கடவுள் எப்படிப்பட்டவர்னா சத்தியம், ஞானம், அனந்தமாக இருக்கிறார். அதைத்தான் இவர் காளை, குமர, ஈசன்கிறார். இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, நீங்களே இழுத்து கோத்துக்கிறீங்களா? உங்கள் இஷ்டம் போல் அது வியாக்கியானம் பண்ணுறீங்கன்னா. பாம்பன் சுவாமி அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் தான் முருகர் மேலே அத்தாரிட்டி. அவர் அப்படி விளக்கி இருக்கிறார். வாரியார் சுவாமியும் அதை பற்றி பிரசங்கம் செய்திருக்கிறார்.
அதன் அடிப்படையில் நானும் அதை சொல்கிறேன். காலை என்றால் இளமை மாறாத நிலை. காலைன்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் காலை. கிழட்டுத்தன்மை வராது. அது பேர் சத்தியம்னு அர்த்தம். இறந்தவர்களெல்லாம் சொர்க்கலோகம் போகிறாங்க இல்லையா? அப்போ ஒருத்தர் 90 வயசில் இறந்துட்டார். சொர்க்கலோகம் கொடுத்துட்டாங்க, அவருக்கு நல்ல புண்ணியம் இருந்தது. அப்போ அவர் கிழவனாக தான் அங்கே இருப்பார் சொர்க்கலோகத்தில். சொர்க்கலோகமும் எல்லா விதமான புலனின்பங்களுக்கும் அற்புதமான இடம். அங்கே காண்பதற்கும் சுவைப்பதற்கும் பார்ப்பதற்கும் கண்கொள்ளா காட்சி. வயசான காலத்தில் கொண்டு போய் சொர்க்கத்தில் கொடுத்தா என்ன ஆகும்? அவர் ரெஸ்ட் எடுக்க தான் முடியும். 2 பேர் கையை பிடிச்சி தூக்கிட்டு போகணும். சொர்க்கலோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு உன்னை வயதோத்தில் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய யவனத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. எல்லாரும் இறந்த பிறகு நீங்கள் கனவுல பார்ப்பீங்க. செத்தவங்கெல்லாம் பார்த்தா பட்டு புடவையோட இளமையோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்க சாகும் பொழுது 60 70 இருக்கலாம். ஆனால் கனவுல வரும்பொழுது இளமையாக இருப்பாங்க. உண்மையிலே அவங்க கனவுல வந்திருந்தாங்கன்னா இளமையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலையில் தான் இருப்பாங்க. மனம் எப்படியோ அப்படியோ நம்முடைய உடம்பு. வயோதிகம் உடம்புக்கு தான், மனசுக்கு இளமை எப்பவும் மாறுதல். இப்போ மாறாத நிலைன்றது பேர் சத்தியம் அப்படின்னு பேர். இங்கே 2 விதமான சத்தியத்தை நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்தில். மாறும் சத்தியம், மாறாத சத்தியம். அது சத்தியம்னு சொல்கிறீங்க, மாறுதுன்னா அது பேர் பிரவாகம்னு பேர். இடைவிடாது மாறிக்கொண்டிருந்தாலும் அது மாறாதது மாதிரி தான் தெரியும். இடைவிடாது மாறிக்கொண்டிருந்தாலும் இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, இடைவிடாது மாறுது. ஒரு செகண்டுக்கு 50 முறை இது ரெஃப்ரெஷ் ஆகுது. இந்த நீங்கள் பார்க்குற அந்த அத்தனை எழுத்துமே ஒரு வினாடிக்கு 50 முறை தோன்றி மறையுது. ஆனால் உங்களுக்கு நிலையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம், இதுவும் ஒரு சத்தியம், இது ஒரு நித்தியம்னு நினைக்கிறோம். ஆனால் இது பிரவாக நித்தியம். குற்றால குறவறிஞ்சில் குற்றாலத்தை பட்டு பாடினார். எப்போ பாடினார்? 300 வருஷம் முன்னாடி பாடியிருக்கலாம். இன்னும் இன்றைக்கும் அதே அறிவு அங்கே தான் இருக்குது. இன்னும் 1000 வருஷம் கழித்து போனால் அங்கே தான் இருக்கும். அது குற்றாலம் அங்கே தான் இருக்குது. அந்த அறிவில் இருக்க தண்ணி அங்கேயே தான் இருக்குதா? ஓடும் ஆற்றிலே நீங்கள் 2 முறை காலை வைக்க முடியாதுங்கிறாங்க. ஒரு தடவை காலை வச்சிட்டோம்னா இன்னொரு காலை வைக்கும்போது அதே தண்ணியில் இருக்க முடியாது, இன்னொரு தண்ணி தான் வந்துடும். ஆனால் நம்ம சொல்ல காவேரி அங்கேயே தான் இருக்குது, கங்கை அங்கேயே தான் இருக்குது, அது நித்தியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே அங்கே இருக்கிற தண்ணி புது தண்ணி தான். இப்போ எது ஒன்று தொடர்ந்து மாறிக்கொண்டு மாறாமல் அங்கேயே இருந்ததுன்னா அதை அதுவும் ஒரு நித்தியம் தான் சொல்கிறோம். அது ஆபேட்சிக நித்தியம். கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் பெர்மனண்ட் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறோம். இப்போ தீபம் எடுத்துக்கோம். இந்த தீபமும் அங்கேயே தான் எரிஞ்சிட்டு இருக்குது. சில பேர் அணையா தீபம்னு சொல்கிறாங்க கோயிலில். அந்த தீபம் இன்றைக்கு வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. தர்மஸ்தலா போன்ற இடத்துலையும், அல்லது அருட்பெருஞ்சோதியினுடைய அந்த சமையல் பண்ணுற தர்மஸ்தா அங்கேயும் பார்த்தோம்னா அந்த அடுப்பு இன்னும் அணைஞ்சதே இல்லைங்கிறாங்க, ஓயாமல் இருக்குதுங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற தீபமோ அந்த நெருப்போ மாறவே இல்லைன்னு அர்த்தமா? மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது இருந்தாலும் அங்கேயே தான் இருக்குது. ஒரு விளக்கு எரிச்சிட்டோம்னா திரியின் வழியாக அந்த எண்ணெய் மேலே ஏறி ஆவியாகி அந்த வெப்பத்தில் அது சூடேகி வெளிச்சத்தை விட்டு விட்டு மறுபடியும் கரியாக புகையாக மேலே போயிடுது. எண்ணெய் தான் புகையாக போயிட்டே இருக்குது. புகையாக போச்சுன்னா நிறைய எண்ணெய் பயன்படுத்தலைன்னு அர்த்தம். புகை இல்லாமல் இருந்துச்சுன்னா இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லபடியாக தன் வெப்பத்தை கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். எண்ணெயில் நிறைய வெப்ப சக்தி இருக்குது. இப்போது அந்த தீபம் ஒவ்வொரு க்ஷணமும் மாறிட்டு தானே இருக்குது. ஒரு க்ஷணம், ஒரு வினாடிக்கு எத்தனை இந்த ஆயில் மாலிக்யூல்ஸ் வெளியே போகும்? கோடிக்கணக்கான மாலிக்யூல்ஸ் அங்கே போகுது. அங்கே எத்தனை ஒளி புள்ளிகள் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா தீபம் மல்லிகை மொட்டு மாதிரி அசையாமல் இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு நித்தியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பிரவாக நித்தியம்ங்கிறோம். பிரவாகம்னா தொடர்ந்து மாறிக்கொண்டிருந்தாலும் தன்மையில் அதே மாதிரி இருக்குது. இதை பிரவாக நித்தியம். இன்னொன்று சொரூப நித்தியம்னு ஒன்று பேர். அது அங்கேயே தான் இருக்கும், ஆனால் மாறாது. இப்போ நம்மக்கிட்ட 2 விதமான நித்திய வஸ்து இருக்குது. நம்மிடம் இருக்கின்ற இந்த புத்தியும் மனசிலும் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் பிரவாகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன், நானும் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அது ஒரு பிரவாகமாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ நான் நித்தியம்னு நினைக்கிறோம். ஆனால் அது கனவில் ஒரு நான், நனவில் நான், உறக்கத்தில் நான் ஏது மரியேதுங்கிற நான்.
இப்போ ஒரு நான் இருக்கிறான். அந்த நான், இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு நான், அது பிரவாக நித்தியம். அதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்குது, அது சொரூப நித்தியம், அது ஆத்மா. ஆத்மாவும் அதே போல ஒன்றும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கிறேன், தீபம். அது அசையாத தீபத்தினுடைய பெயிண்டிங். இன்னொன்று பக்கத்தில் உண்மையான தீபம். இதில் ஒன்று மாறாதது, ஒன்று மாறுது. பெயிண்டிங்கில் இருக்கிறது மாறாது, இது மாறிக்கிட்டே இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியல. ரெண்டுமே தத்ரூபமாக பக்கத்தில் வரைஞ்சிருக்கிறேன். அதுபோல் நான் என்று உணர்றோம் இல்லையா, நம்மக்கிட்ட ஒரு உணர்வும் அறிவும் இருக்குது இல்லையா. அந்த உணர்வும் அறிவும் யாருக்கு சொந்தம்னா ஆத்மாவுக்கு தான் சொந்தம். அது தன்னுடைய அறிவையும் உணர்வையும் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மனதுக்கும் புத்தியும் வழங்குது. அதை வாங்கிக்கிட்டு மனமும் புத்தியும் அறிவுடையதாக செயல்படுது. அப்போ அதனுடைய அறிவு யாருடைய அறிவு? ஆத்மானுடைய அறிவு. இந்த மனமும் புத்தியும் தொடர்ந்து அறிவு உணர்வும் இருப்பது போல இருக்கிறது பிரபாக நித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மா நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாருமே ஆத்மாவை கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும். ஆத்மா தான் எல்லாருமே. புத்தி மனசுன்னு தான் நானுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்மா எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அது எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்தந்த ஏற்ற மாதிரி பிரகாசிக்கும். இப்போ ஆத்மா ஒன்று தான் எங்கே பார்த்தாலும். ஆனால் உங்கள்கிட்டயே ஒரு மாதிரி, உங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் காரணம் உங்களுடைய மனம்தான். அந்த மனம் ஆத்மாவினுடைய பிரகாசம் எடுத்துக்கொண்டு அறிவுள்ளது போல செய்யுது. இப்போ நான் ரெண்டுத்தையும் பார்க்குறேன் உங்ககிட்ட. ஆத்மாவும் இருக்கிறது, உங்களுடைய மனமும் அந்த கரணமும் இருக்குது. ஆனால் ஆத்மா எனக்கு தெரியாது, எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால. அந்த கரணம் இங்கே இருக்குது நல்லா தெரியுது, ஏன்னா கோச்சிக்குது, சிரிக்குது. இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடறேன். ஆத்மா அசையாதது, மாறாது. அதனால் கோபமும் இல்லை, சிரிப்பும் இல்லை, அறிவு மாத்திரம். இப்போ இப்படி என்ன இருக்குதுன்னா, இந்த அந்த கரணங்கிறது ஒரு கருவி. இப்போ நம்ம ஒரு மின்சாரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளக்கில் இந்த மின்சாரம் இருக்குது, இந்த 3 பாயிண்ட் ப்ளக்கில். இப்போ அதில் நான் பெட் கிரைண்டர் போட்டேன். அப்போ மின்சாரத்துக்கு ஒரு வேளை அறிவு இருந்துன்னு வைங்க. நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டோம்னா, நான் மாவு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அரைக்கிறது மின்சாரமா? பெட் கிரைண்டர். சரி, நம்ம பிடிக்கிட்டு அதே ப்ளக்கில் ஃப்ரிட்ஜு வச்சுட்டேன், சுருக்கிட்டேன். இப்போ அதே ஆளை கேட்குறேன், இந்த மின்சாரத்துக்கு அறிவு இருக்குது இல்லையா, நீ என்ன பண்ணுறேன்னா, அது அறிவாக வைத்து உள்ளே சென்று என்ன செய்தோ அதை தான் நானும்னு சொல்லுது. நான் அறிவு மாத்திரம், மின்சாரம் மாத்திரம்னு சொல்ல மாட்டேங்குது. இப்போ நான் எதையும் குளிர வைக்கின்ற செயலை செய்கிறேன். அதை பிடிங்கிட்டு அயன் பாக்ஸை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் சூடு பண்ணுறேன். எல்லாமே மின்சாரத்தில் வேலை செய்யுது. எந்த கருவியில் இருக்குதோ அதை தானாக அது நினச்சிடுது. இதுதான் அறியாமைன்னு சொல்கிறோம். அந்த ஆத்மாவுக்கு தன் சுயரூபம் தெரியல, இருக்கும் இடத்தை வச்சுட்டு அது அனுமானம் பண்ணிக்குது. இதே மாதிரி நம்ம சரீரங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஃப்ரிட்ஜ் எடுத்து மாற்றிட்டு பெட் கிரைண்டர் போடுறாங்க, அப்புறம் வாஷிங் மிஷின் போடுறாங்க, என்னென்னோ போடுறாங்க. அதே மின்சாரம் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் வெவ்வேறு மாதிரி சொல்லிக்குது. நான் அரைப்பவன், நான் சூடு பண்ணுபவன், நான் குளிர் வைப்பவன். இதே மாதிரி இந்த ஆத்மா, அதுதான் முருகன். அவன் எல்லார்கிட்டையும் இருந்துக்கிட்டு சரீரத்தினுடைய சேட்டைகளுக்கும் அது உள்ள இருக்கக்கூடிய உள்ளத்தினுடைய சேட்டைகளுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு. இதெல்லாம் வெறும் மின்சாரம் இல்லைன்னா அது வேலையே செய்யாது. இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோ அல்லது எலக்ட்ரிக் அயனோ ஒன்றும் வேலையை செய்யாது. அப்போ யார் தான் அங்கே எலக்ட்ரிக் அயனாக இருக்கிறதுனா, மின்சாரமா இந்த கருவியா, ரெண்டும் சேர்ந்தாதான். அதுபோல் இந்த ஆத்மாவும் சரீரமும் சேரும் பொழுது நானுன்னு ஒருத்தம் முளைக்கிறான். அந்த நானுங்கிறதுக்கு உரிமையானவன் யார்? ஆத்மா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஆத்மாவை விட்டுட்டு இந்த உடம்புக்கு உரியவன் நான் அப்படின்னு இவன் நினைக்கிறான். இது ஒரு குழப்பம். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, பிரவாக நித்தியமும் சொரூப நித்தியம் இருக்குது. கண்ணை மூடி கொஞ்சம் ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே வாங்க. எங்கேயாவது போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த போயிட்டு வந்த சாலையினுடைய வழியில் பார்த்ததெல்லாம் நினைவு எடுத்துகிட்டு வாங்க. ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு வரும்பொழுது நடைபாதையில் நடந்தவங்க, கடைத்தெருவில் உட்காந்துட்டு இருந்தவங்க, குழந்தைங்க விளையாடினவங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. இங்கே பார்த்துக்கிட்டே வரும்போது திரைப்படம் மாதிரி உங்ககிட்ட ஒன்று தொடர்ந்து போகுது இல்லையா, அதுவும் இருக்குது. ஆனால் பின்னாடி உட்கார்ந்து அது கவனிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. உங்கள் மண்டையிலேயே ரெண்டு இருக்குது, ஒன்று மாறிக்கிட்டே இருக்குது. எதையோ எண்ணிக்கிறாங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளன்னைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் இந்த செலவு இருக்குது, இதெல்லாம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அது பிரவாகமாக இருக்குது.
மாறிக்கிட்டே இருக்குது, அறிவுடையதாகவும் இருக்குது, கற்பனையாகவும் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒருத்தன் அதை கவனிச்சிட்டு இருக்கிறான். அதுதான் நீங்கள். என்னைக்காவது நான் வேடிக்கை பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் மனதை என்னென்ன மனம் சேட்டை பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்காந்து மனதை அது இஷ்டத்துக்கு போக விடுங்க. கொஞ்ச நேரம் அது என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அது என்னென்னவோ யோசிக்கும், எதையோ பேசும். அதை பார்த்தது யார்? மனதுக்கு வேறானவன் தானே. மனமே பார்த்துருக்குமா? அதை மனதுக்கு வேறான ஒன்று தான் பார்த்துட்டு இருக்குது. அப்போ மனதை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு பொருள் இருக்கே, அதுதான் ஆத்மா, அதுதான் நாம் என்ன பண்ணுறோம்? பார்க்கறத விட்டு பங்கேற்பாளர் ஆகிட்டோம். மனதுக்குள்ளே புகுந்து மனதை பார்த்து மனம்தான் நான் நினச்சிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். நான் கோபக்காரன், நான் பயந்தவன், நான் ஏழை, நான் பணக்காரன், நான் பண்டிதன், நான் பாமரன். இதெல்லாம் புத்தியிலையும் மனசில் இருக்கக்கூடிய சேட்டைகள். அது தன் போக்கில் ஏதோ செய்யுது. அதுக்கு வெளிச்சம் தரக்கூடியது ஆத்மா. ஆனால் ஆத்மா காண்பதை விட்டு காணக்கூடியவனாக, பார்வையாளனாக இருப்பது பங்கேற்பாளனாக மாறிவிட்டான். பார்வையாளன் இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. பங்கேற்று கொண்டால் உனக்கு தண்டனை உண்டு. ஒரு குற்றம் நடக்கிற இடத்துல நீ பார்வையாளன் தான், சாட்சி சொல்லிட்டு உன்னை அமுச்சிடுவாங்க. நீயும் பங்கேற்றினா என்னாகும்? நீயும் உன்னையும் சேர்த்து தண்டனைக்கு உள்ளாவார்கள். தர்ம அதர்மங்களிலே நாம் பார்வையாளனாக இருக்கணும். இந்த சரீரமும் மனசும் புத்தியும் அதன் தன் போக்கிலே செய்து, அதுக்கு தலைவிதி இருக்குது, பிராரத்தம் இருக்குது. அறியாமையில் நாம் எத்தனையோ செய்துட்டோம். எப்போ செய்தோம்? மனமும் புத்தியும் உடலும் நான் என்று நினைத்த போது, உடலும் உள்ளமும் உலகமும் நான் எனது என்று நினைத்த போது அது அந்த பழக்கத்திலேயே அது போகிட்டு இருக்கு. திடீர்னு இன்றைக்கி பார்வையாளன் ஆகிட்டேன். இந்த பார்வையாளன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், எதிலும் பங்கு பெற மாட்டான், பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். இதுதான் சாட்சி பாவனைங்கிறான். அவன் எப்போ நிகழ்காலத்திலே இருப்பான். இந்த சாட்சி எப்போ இருப்பான்? நிகழ்காலத்தில் என்ன மனசில் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான், என்ன புத்தியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான். ஆனால் மனமும் புத்தி என்ன பண்ண தெரியுங்களா? கடந்ததையெல்லாம் எண்ணி கவலைப்படும், இனிமேல் வர்றதை பற்றி பயப்படும். இந்த மனமும் புத்தியும் எப்பொழுதுமே கவலையும் பயமும் சோகமும் மோகமும் தாக்கி கொண்டே இருக்கும். இதில் ஆத்மா அதில் கலந்து, நான் சோகத்தில் இருக்கிறேன், நான் மோகத்தில் இருக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது. எல்லாரும் கவலையும் பயமும்ன்ற தொகுப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் நாம் அதிலேருந்து பிரிந்து பார்க்கணும். இப்போ நான் புரிஞ்சு, நீங்கள் உங்கள் மண்டையிலேயே ரெண்டு இருக்கிறத பார்த்தீங்க. ஒன்று பிரவாகமாக ஓடுகின்ற எண்ண விருத்திகள், எண்ண மாற்றங்கள். இது பிரவாக நித்தியம். அதுவும் நித்தியம் தானே. எத்தனை கோடி பிறவிகளாக அது எண்ணம் ஓடுது. ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு இருந்தால் சும்மாவாக இருக்குது. அடுத்த உடம்புலேருந்து குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. சரி, உடம்புக்கு நடுவில் உடம்பு கொடுக்கலனா தேவலோகத்துக்கு போய் இன்னொரு புது உடம்பு கொடுக்குறாங்க. அங்கேயே இதே புத்தியோடு தான் போகிறோம், அதே மனசோடு தான் போகிறோம். தேவலோகத்தில் போனவன் மனுஷன் மாறிடுவானா என்ன? அவங்களுடைய அடையாளம் இருந்தால் தானே முடியும். அங்கே போயிட்டு எல்லாருக்கும் சமமாக நடத்தினா எப்படி? நான் பங்களாவாசி, நான் படித்தவன், நான் சொர்க்கம் வந்திருக்கிறேன், என்ன இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க, க்யூவில் நிற்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அங்கே புத்தி அப்படியே தான் இருக்கும். மனம் தான் மனிதன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய சொரூப நித்தியமாக ஒரு அறிவு இருக்குது, பிரவாக நித்தியமாக இன்னொரு அறிவும் இருக்குது. இந்த ரெண்டு அறிவு இருக்குதான்னா இருக்குது ஒரு அறிவு தான். எப்படி? இந்த ஒரு மின்சாரம் கருவிகளோடு சேர்ந்தவுடன் அந்த கருவியினுடைய செயலை தன் தொழிலாகவும், ஒருவேளை அது செல்ஃபோனுக்குள்ளே மின்சாரம் போச்சுன்னா என்ன சொல்லும்? நான் அறிபவன் கேட்பவன் சொல்லும். கருவிக்கிட்ட போயிட்டோம்னா நான் செய்பவன் சொல்லும். வேறு ஏதாவது மிஷின்ட்டு போயிட்டு அது அரவை மிஷினை நான் சாப்பிட்றவன் சொல்லும், உண்பவன் சொல்லும். அனுபவிப்பவன், செய்பவன், அறிபவன் அப்படின்னு 3 பவன்களையும் வச்சுட்டு இருக்கிறான். யார்? சரீரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ஆத்மா. அதுக்காக சரீரத்தை விட்டு அந்த ஆத்மாவை பிரிச்சுணுமான்னா வேண்டியதில்லை, அறிவு மட்டும் போதும். ஒவ்வொருவரும் தியானத்தில் அமர்ந்து நான் என்பதில் 2 இருக்கிறது, அசைவதும் அசையாததும் இருக்குது. அசைவதெல்லாம் அந்த கரண சேட்டையில் இருக்கின்ற நான். அதுதான் நனவு கனவு உறக்கத்தில் மாறி மாறி போகும். ஆனால் நனவிலும் நான் இருக்கிறேன், கனவிலும் இருக்கிறேன், உறக்கத்திலும் இருக்கிறேன். இந்த 3ஐயும் பார்த்த நான், இந்த 3க்கும் வேறான நான், அதுதான் என்னுடைய சொரூபம். அதுதான் காளை. அதுதான் காளை. அந்த சுரூப நித்தியமாக இருக்கின்ற அந்த முருகனை என்னிடமே ஆத்மாவாக இருக்கின்றார் என்றதை கண்டுகொண்டேன். எவ்வளோ பெரிய பேரு அப்படின்னு அவர் சொல்கிறார். காளை குமரேசன் என கருதி
தாளை பணிய தவம் எய்தியவா அப்படின்னு அவரே சொல்லியதே, அவன் தாளை பணிகின்ற தவத்தை நீ பெற்றுவிட்டாய் அப்படின்னு அருணுகிறார், தனக்குத்தானே சொல்லுகிறார். எப்படி? அவர்தான் உன்னிடம் சத்தியமாக இருக்கிறார், அவர்தான் சொரூப நித்தியமாக ஞானமாக உன்னிடம் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். சரி, இந்த குமரன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். குமரா, குமரன். மரா என்றால் அழித்தல், நீக்குதல்னு அர்த்தம். நீண்ட காலமாக ஒரு வீட்டில் இருட்டு இருக்குது, அது பேர் கு. கு என்றால் இருள், கும்பிருட்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா. கூ போட்டாலே வளைந்திருப்பதுன்னு அர்த்தம். விரிந்திருப்பது இல்லை, மடிங்கிருப்பது. குண்டான், குடம், குவலயம், இதெல்லாம் கூ எதுவும் வந்தாலுமே அப்படி குவிந்திருப்பதுன்னு அர்த்தம். மலர்ந்திருப்பதில்லை. இப்போ குவிந்தது எப்படி இருக்கும்? இருளாக தான் இருக்கும். இப்போ மலர் எல்லாம் குவிந்திருந்ததுன்னா இன்னும் அது வந்து மலரலை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் விரிந்திருக்கும். இப்போ கூ போட்டாலே இருள்னு அர்த்தம். மரா என்றால் அழிப்பது. அப்போ எது வந்து இருள் அழிக்கும்? வெளிச்சம் தானே. இந்த இடத்துல நம்ம இருக்கணும், கூ என்பது அஞ்ஞானம். இதுவரை நான் சொரூபத்தை நான் என்று சொல்லாமல் என்னுடைய பிரவாக நித்தியமாக இருக்கின்ற எண்ணங்களையே நான் என்று நினைத்து விட்டேனே, எண்ண சுழற்சியிலே விழுந்து விழுந்து செத்தேனே. இப்பொழுது எண்ணங்களுக்கு ஒளியூட்டும் ஒளியாக நான் இருக்கிறேன். அதுதான் காலை, அதுதான் ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவு பொருள். அழியாத பொருளாக இருந்தாலும் அது அறிவு பொருளாக இருக்குது. அழியாத பொருளுக்கு அறிவு இருக்கணும் இல்லை, அப்போ தானே அது வந்து பயன்பெறும். அதனால் இது குமரேசன்ற குமர என்றால் அஞ்ஞானத்தை போக்கும் ஞானவேல். முருகன் அவன் ஞான சக்தி, ஞானம் பேர். இது சக்தி இல்லை, சத்தியம் ஞானம் என்ற பிரம்மத்தினுடைய அடையாளங்கள், லட்சணங்கள். ஈசன் என்றால் ஆனந்தம்னு அர்த்தம். ஈசன் என்றால் யாருன்னா கட்டி ஆள்பவன் பேர். ஈசன்னா கட்டி ஆள்பவன். ஈஸ்வரக. ஒரு வீட்டு தலைவி கட்டி ஆள்பவராக இருக்கும். அவங்க வீட்டுக்காரர் கூட அவங்க சொன்னால் தான் கேட்டுக்குவாங்க. அம்மா கோச்சிக்கோடா, நீ இதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் அந்த அம்மா பேச்சு தான் கேட்பாங்க எல்லாமே. அவங்களுடைய ஈசத்தன்மை எவ்வளோ தூரம்? அந்த வீடு வரைக்கும் தான். பக்கத்து வீட்டுக்கு போகுமா? ஒரு கவுன்சிலருக்கு அவருடைய ஈசத்தன்மை அவருடைய ஏரியாவுக்குள்ளே தான். அதுவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். இன்னொரு கவுன்சிலர் வந்துடுவார். மந்திரியாக இருந்தால் கூட அவருடைய ஈஸ்வரத்தன்மை என்ன? அந்த ஒரு நாடு வரைக்கும் தான். அவர் வீட்டுக்குள்ளே கூட அவர் ஈசத்தன்மை இருக்காது. ஊருக்கு ராஜா. ஈசத்தன்மைன்னா தனக்கு யாரும் அதிபதி இல்லாதவன். அவனுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அது தானே ஈசன் என்றால் ஆனந்தம். மட்டு கடங்காத, கட்டுப்படாத, அளவற்ற, நிபந்தனையற்ற ஆனந்தம். நம்முடைய ஆனந்தால் நிபந்தனைக்கு உட்பட்டது. இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு ஆனந்தம் இல்லை, கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் குறைஞ்சிடுச்சுங்க அப்படின்னு ப்ளவுஸில் வந்து ஒரு கையை இப்படி குறைச்சிட்டாங்கன்னு வைங்க, ஆனந்தம் போயிடும். இன்னும் ஒரு சென்டிமீட்டரில் ஆனந்தமே போச்சு. இந்த ஆனந்தம் உங்களுக்கு வேணும்னா இப்படி இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இப்படி இருக்கணும், உணவு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்கிறதுனால இது நிபந்தனைக்கு உட்பட்ட ஆனந்தம். நிபந்தனை இல்லாத ஆனந்தம் இது மற்றற்ற ஆனந்தம் இல்லையா, அவனுக்கு ஈசனுக்கு தான் கிடைக்கும். அதில் இப்போ பாருங்கள், காலை குமர ஈசனது சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற அளவற்ற நிலை. ஈசனுக்கு அளவே கிடையாது. எல்லா லோகத்துக்கும் அவன் தான் அதிபதி. தனக்கு ஒரு தலைவன் இல்லாத குணநீதி அப்படின்னு பாடுவாங்க. வித்தக கணபதி, தனக்கு ஒரு தலைவன் இல்லாத குணநீதி. இப்போ முருகனை எப்படி கண்டுபிடிச்சிட்டார்? இப்போ சத்தியம் ஞானம் பிரம்மம் அனந்தம் பிரம்மம் என்ற முழுமுதற் கடவுளாக அவர் பார்த்து விட்டேன். இது என்ன தேவதை கிடையாது, கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சனைக்கு செய்யப்படுகின்ற ஒரு தேவதை கிடையாது, சத்தியலோகத்திலே வாழ்ந்து போகின்ற ஒரு ஜீவன் கிடையாது, இவன் தான் பரமாத்மா, இவன் தான் முழுமுதற் கடவுள் என்று கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற ஆனந்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி படும்போது அடுத்த வழியில் என்ன சொல்கிறாரு? பாலைக்குழல் வள்ளி பதம் பணியும் அப்படின்னு சொல்கிறார். பாலைக்குழல்னா இந்த ஈச்சம் மரமோ அல்லது தென்னை மரமோ அதில் பாலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே நீளமாக பெண்களுடைய தலைமுடி மாறி நீளமாக இருக்கும். சில சமயத்தில் கல்யாண பந்தல்லாம் 2 பக்கமும் இந்த பாலையை தொங்க விட்டுருப்பாங்க. அதுபோல் நீண்ட குடல் இருக்குன்னா பாலை குடல்.
பாலைங்கிறத இன்னொரு அர்த்தம் வெண்மைன்னு கூட எடுத்துக்கலாம், தூய்மைன்னு எடுத்துக்கலாம். வெண்மைன்னா நரைச்ச தலையாயிடும். தூய கூந்தல் உடையவள், நறுமணம் மிக்கவள் அப்படிங்கிறதுனால சொல்ல. அந்த நறுமணம் இருப்பதனால வண்டுகளெல்லாம் பூ நினச்சி வருமா, அதனால் வண்டார் குழலி அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டு ஆர்ப்பரிக்கின்ற குழலை உடையவள். மொய்தாரிணி குழல் வள்ளியை அப்படின்னு வேற பாடுவார் அருணகிரன். மொய்தாரிணி குரல் வள்ளியை. இந்த வண்டுகள் மேய்க்கின்ற குழல், குழல்னா தலைமுடி உடைய வள்ளியை அப்படின்னு பாடுவார். அந்த பாலை குழல் நீண்ட கூந்தலை உடைய வள்ளியின் பதம் பணியும்னு சொல்கிறாங்க. இது என்ன அர்த்தம்? எப்படி ஒரு 2 மனைவி இருக்குது அவருக்கு, ஒரு மனைவிக்கிட்டே எப்பவும் பாதம் பண்ணிடு அப்படின்னு, பாதம் வருடிய மணவாளா அப்படின்னு ஒரு இடத்துல அருணகிரிநாதர் சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன என்றால், வள்ளி என்பது பிரகிருதி அப்படின்னு பேர். பிரகிருதின்னு பேர். பிரகிருதி என்ன? எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்யக்கூடிய வல்லமை உடையதுக்கு பேர் பிரகிருதி. கிருதி என்றால் செய்வது. பாட்டு எழுதுறவங்களோட கிருதி, இந்த யார் கிருதி இதுன்னு கேட்பாங்க. அப்போ அவருக்கு பெரிய கோபாலகிருஷ்ண பாரதி தான் அந்த கிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருதி என்றால் செய்வது. கிரு என்ற வார்த்தையிலேருந்து வருது. அதுலேருந்து கரம், கர்மா, காரியம். கிரு என்ற அடிச்சொல். கிருதி என்றால் செயல். பிரகிருதி என்றால் அனைத்தையும் செய்ய வல்லமை அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பொருளுக்கு ஒரு சில தான் செய்ய முடியும். தங்கத்தை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். மண்ணை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அதில் தான் பண்ண முடியும். இரும்பை வச்சு செய்யக்கூடியதெல்லாம் பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் எல்லா பொருளையும் கொண்டு எல்லா விதமான கட்டுமானங்களையும் செய்யக்கூடிய ஒரு மூலப்பொருள் இருக்கும் இல்லையா, அந்த மூலப்பொருள் பிரகிருதி என்று பெயர். அதுக்கு இன்னொரு பேர் மாயா என்றும் பெயர். அந்த பிரகிருதியில் தான், அந்த பிரகிருதி ஜடப்பொருள். ஆனால் அறிவாளிகிட்ட கிடைச்சிருச்சுன்னா அது என்ன ஒன்றா பண்ணும். மைதா மாவை நல்ல ஒரு பிரெட் மேக்கர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவன் நல்ல நல்ல பிஸ்கெட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவான். தோசை மாவு சில பேர் கிடச்சுன்னா அவங்க எதாவது பண்ணுவாங்க. தோசை மாவு ஏதாவது செய்யுமா? இல்லை மைதா மாவு ஏதாவது செய்யுமா? களிமண் மட்டும் பானை ஆகிடுமா? பானையில் தான், களிமண்ணில் தான் பானை இருக்குது உள்ள. ஆனால் அது வெளியே கொண்டு வரணும் ஒருத்தன். பானையே தனக்குள்ளேருந்து, களிமண்ணே தனக்குள்ளேருந்து பானையை வெளியே காட்டாது. எவ்வளோ நாள் மண் வச்சுருந்தாலும் பானை உங்ககிட்ட தான் இது வெளியே காட்டுனா அது ஜடப்பொருள். ஆனால் ஒரு குயவனை வந்தான்னா ஒரு நிமிஷத்தில் அதே மண்ணில் எதுவுமே செய்யாமல் அங்கேருந்து பானையை வெளியே கொண்டு வருவான். அப்போ பிரகிருதியிலேருந்து இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தணும்னா பிரகிருதியால் முடியாது. ஆனால் எல்லாம் செய்வதற்கு வேண்டிய கச்சா பொருள் அதுக்கிட்ட இருக்குது, மூலப்பொருள் இருக்குது. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற பொருளும் பஞ்சபூதங்களும் அதனால் உண்டாக்க முடியும். ஆனால் அத்தனையும் செய்வதற்கு அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவு தான் முருகன். அவனுடைய புனைவு இல்லாமல், புணர்தல் இல்லாமல் இந்த பிரகிருதிக்கு எந்த காரியமும் இல்லை. அதை தான் அவர் வள்ளி பதம் பண்ணுகிறார், வள்ளியை கூடுகிறார், புணர்கின்ற அப்படின்னு சொல்கிறார். அவர் கூடல்னா என்ன ஆகும்? இந்த சிருஷ்டியே இருக்காது. இப்போ இச்சாசக்தியோடு அவர் கூடினால்தான் சிருஷ்டியை ஆரம்பிக்க முடியும். இந்த செல்ஃபோன் போன்ற கருவிகளுக்கெல்லாம் ஞான சக்தி இருக்குது, நிறைய அறிவு இருக்குது. இதில் அறிவை இதிலேருந்து கறக்க முடியும். செயலும் இதில் இருக்குது. இதை செல்ஃபோனை வச்சு எங்கே வேணா இயக்குறாங்க சில பேர். செல்ஃபோனை ஆன் பண்ணால் வேறு ஏதோ ஒரு இடத்துல கூட நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம் அப்படிலாம் இதுலேயே கண்ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இது கிரியாசக்தியும் இருக்குது, ஞான சக்தியும் இருக்குது. ஆனால் இச்சா சக்தி தான் இல்லை. அது கொடுத்துட்டோம்னா இது நம்ம கையில் கூட எடுக்க முடியாது. தன் இஷ்டம் போல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ கிரியாசக்தியும் ஞான சக்தியும் பயன்படணும்னா இச்சா சக்தி இருக்கணும். இப்போ பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணனா முதல்ல என்ன வேணும்? இச்சா சக்தி இருக்கணும். அதனால் இந்த வேதம் சொல்லுது, ச காமயத்தை. காமம்னா ஆசைப்பட்டது, சன்னா அவர். நம்ம தமிழில் அவர்னு சொல்கிறத அவர், அந்த பிரம்மம், அந்த கடவுள் ஆசைப்பட்டார். சக காமயத்தை, அவர் ஆசைப்பட்டார். என்னென்ன? பிரஜாயை ஏத்தி, என்னை போலவே பல பிரதிபிம்பங்களை உண்டு பண்ணுவேன் என்று. தானே ஒரு ஜீவனாக இருந்து எண்ணற்ற ஜீவர்களை நான் உண்டு பண்ணி அதற்குள்ளே இருந்து நான் வாழ்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ச காமயத்தை பிரஜாயேதி அஸ்ரஜித் அபவத்து அப்படின்னு சொல்லுது. அதனால் அவர் உடம்பிலிருந்து, அவருடைய ஞானத்திலிருந்து அனைத்தும் உதித்தன, அவ்வாறு ஆயின. அஸ்ரஜித் அபவத் அப்படின்றார்.
அஸ்ரஜித்னாக்கா ப்ரொஜெக்டர்லேருந்து லைட் வந்து படம் வருது இல்லையா, அது பேர் அஸ்ரஜித். அப்போது அந்த ப்ரொஜெக்ட்லேருந்து படம் வந்தோடனே அந்த படம் வேற. ஆனால் அபவத்துனா அவ்வாறே ஆயிடுறது. இந்த பகவான் தன்னிடமிருந்து இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தி பிரபஞ்சமாக ஆயிட்டார், காட்டிட்டு வெளியே போயிடல. அந்த மாதிரி வேதமே மிக தெளிவாக சொல்லுது, பிரபஞ்சமாக இருப்பது கடவுள் தான். கடவுளுடைய தோற்றம் இது மாதிரி. அவர் தோன்றுகிறார். அப்போ தோன்றவர் எங்கேயாவது போயிடுவாரா என்ன? தோற்றத்தில் தானே இருக்கணும். மண் பானையாக தோன்றுகிறது. அப்போ தோற்றத்தோட மண் இருக்கணும் இல்லை? அப்போ தோன்றுவது பிரம்மம்னா தோற்றமாக இருப்பது உலகம் என்றால் அதை தோற்றுவிக்கணும், கூட தான் இருக்கணும். அவர் விலகி போக முடியாது. அதனால் எப்பொழுதும் இந்த முருகன் வள்ளியோட இருந்துக்கிட்டே இருப்பார். வள்ளி வெறும் தோற்றம் கொடுக்குற இச்சாசக்தி தான், சிருஷ்டிக்கு வேண்டிய இச்சை தான். ஞானசக்தி கிரியாசக்தி அதுக்கப்புறம் பின்னாடி வருது. ஆனால் இவரை மட்டும் விட்டுட்டார்னா என்ன ஆகும்? இச்சாசக்தியை விட்டுட்டா என்ன ஆகும்? ஞானசக்தி இருந்தும் கிரியாசக்தி இருந்தும் பயனில்லை. குயவன்கிட்ட இச்சை இல்லைன்னா அவன் செய்கின்ற செயல் திறமையும் அவன் பானை செய்கின்ற அறிவும் இருந்து பிரயோஜனம் இல்லையே. அவன் ஏதாவது இச்சை கொடுத்தா தானே இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா 100 ரூபா தரேன் சார் அப்படின்னா, அப்போ எடுத்து பணம் இது இப்போயே செய்துறேன் சார்மா. அப்போ சக்திகளிலே முதன்மையாக இருப்பது இச்சாசக்தி. நமக்கும் இச்சை இல்லைன்னா எந்த காரியத்தை நம்ம செய்கிறோம்? இச்சை இல்லைன்னா எந்த புத்தகத்தை படிக்கிறோம்? இச்சை வரணும். அந்த அந்த இச்சைக்கு பேர் தான் ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்கிறோம். அறிவின் மீது ஒரு ஆர்வம், செயலின் மீது ஆர்வம். அந்த ஆர்வத்துக்கு தான் இச்சைன்னு பேர். அப்படிப்பட்ட வள்ளியை அவர் வந்து குணம் போகாமல் கொஞ்சி குலவாரி கூடவே இருக்கிறார் என்றதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். இதுதான் தத்துவ ரீதியாக முருகனையும் அவனுடைய செயலையும் புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வந்து மற்றவங்க வேறு மாதிரி விளக்குற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளோட மோசமாக இருக்கிறாரு, இருக்கிற வேலையை விட்டு வள்ளி காலை வந்து தோட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வேலைன்னா தடையின்றி அருள்பவன், வேள் அப்படின்னு அர்த்தம். வேல்னாக்கா வெல்லுதல்னு அர்த்தம். முன்னையே சொல்லியிருக்கிற வேல்னா வேள் அப்படின்னு வள்ளினம் போட்டோம்னா அது எதையும் தருபவன், தடையின்றி தருபவன். அவன் சுரபூபதி மேருவையே அப்படின்னு சொல்கிறார். மேரு என்றால் ஒரு மலை. ஏன் மேருன்னு சொல்கிறார்? மேருமலை பூமியின் வடக்கில் இருக்குது. அதை போய் தேடிட்டு இருக்காதீங்க. வடகோடியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அது ஒரு பூமி பந்து மாதிரி பார்த்தோம்னா மேல் துருவத்தை வட துருவங்கிறோம், கீழே வந்து தென் துருவங்கிறோம். இந்த பந்து மாதிரி ஒன்று இருந்ததுங்களே, இப்படிய பூமி பந்து. முன்னெல்லாம் பூமி தட்டையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ பந்து மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வடக்கு எங்கே இருக்குதுங்க? இது தெற்கு எங்கே இருக்குது? கிழக்கு மேற்கு இப்படி வச்சுக்கலாம். இது வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா? நீங்கள் எது கிழக்கிங்கன்னா அடுத்த நாள் மேற்க போயிடும். ஆனால் இது நகருமா? நகராது. இந்த இடம் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு சுற்றிடும். 6000 கிலோமீட்டருக்கு மேலே அது சுற்றுது, படு வேகமாக சுற்றுது. மணிக்கு 6000 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்குள்ளே 6000 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் பூமி சுற்றுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஸ்மூத்தாக இருக்குல்ல? இந்த வட துருவத்துக்கு மேருன்னு பேருங்க. அந்த அச்சுக்கு மேரு தண்டம்னு பேர். மேருன்னா மலைன்னு அர்த்தம் இல்லை, வட துருவம்னு அர்த்தம். அது துருவம்னா என்ன? துருவம்னா மாறாததுன்னு அர்த்தம். துருவ என்றால் மாறாதது. துருவம்னா ஒரு புள்ளின்னு நினச்சக்கூடாது. துருவம் என்றால் மாறாதது. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்க இடம். ஆனால் இது மாறுமா? முள் மாறிக்கிட்டே இருக்குது கடிகாரத்தில், ஆனால் அச்சு மாறுமா? மாறாது. இந்த அச்சாக இருக்கிறவன் மேரு. அதனால் மேருவேங்கிறார். மேரு மலைன்னு நினச்சக்கூடாது. அந்த மலை எங்கெல்லாம் போய் தேடாதீங்க. அந்த மேரு, அந்த மலையினுடைய அந்த அந்த உச்சியை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது வடக்குங்கிறோம். இங்கே இருக்கிறவனுக்கு வடக்கு எதுன்னு கேளுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கிறார், எஸ்கிமோ இருப்பார் இங்கே. ஏன்னா இங்கே வட துருவத்தில் அவன் தானே இருக்கிறான். இன்வித்து அப்புறம் எஸ்கிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அங்கே வாழறாங்க. உங்களுக்கு வடக்கு எங்கன்னா எதை காட்டுவான்? எப்படி காட்டுவான்? நாமெல்லாம் நீ வடக்கில் இருக்காங்கன்னா அவனுக்கு வந்து வடக்கு இதை காட்டுவான், தெற்கை காட்டுவான். இங்கே இருக்கணும்னு கேட்டால் வடக்கு காட்டுவான். வடக்குக்கு வடக்கு எது அப்படின்னு கேட்டோம்னா இது கேள்விக்கு பதில் இல்லை. இதெல்லாம் திசையெல்லாம் உண்மை இல்லை, சார்புடையது. திசைகளை நம்ம
சார்புடையதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் திசையில் நம்ம வச்சுக்கிட்டு வாஸ்து படிக்கிறாங்க, கிழக்க மேற்க இது அதுன்னு. உண்மையிலே திசை என்பது உண்ணாத ஒரு பொருள், கற்பிதம். சரி, இந்த மேருவையே நான் இது ஏன் மேரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது மாறாதது, அசையாதது, துருவம் அப்படின்னு அர்த்தம். இப்போ முருகன் மாறாதவன், காளை என்பதனால மறுபடியும் இந்த இடத்துல அவரை மேருவையே அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த பாடல். அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. இது பாடலாக பாடும். அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிமா குமரமின் கொடியை புணரும் குணபூதரனே. அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. ஒவ்வொரு சொல்லாக நம்ம பார்ப்போம். முக்கியமான சொல்லு நம்ம விளக்கி பார்க்கணும். வழக்கமாக முருகனை பற்றிய மகிமைகளும் அவனுடைய குணங்களையும் சொல்லுகின்ற வரி 2 வரும் இல்லையா. முன்ன பாலை குமரி அப்படின்னு அவர் பேர் சொன்னான், வள்ளி பதம் அப்படின்னா. இங்கே இடத்துல என்ன சொல்கிறார்? குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. குரத்தி மகளாக பிறந்தவள், குரவனுடைய மகளாக பிறந்தவள், அதனால் குரத்தி என்ற பெயரில் சொல்கிறான். தினை புண்ணத்தை காத்தவள் வள்ளி. அவனை முன்னாடி நம்ம பார்த்தோம், அவருடைய பூர்வீகம்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு. மின்கொடி, அவருடைய இடை மின்னல் மாதிரி இருக்குமா. அது ஒரு ஓமை நயம்தான். மிக மென்மையான இடையுடையவள். இப்போ இடுப்புங்கிறது என்னன்னா, மார்பையும் கீழ்ப்பகுதியான பகுதியும் சேர்க்கின்ற இடம். ஒரு உடுக்கை மாதிரி. உடுக்கையின் நடுப்பகுதி மென்மையாக இருக்கும், மேலே விரிந்திருக்கும், கீழே விரிந்திருக்கும். இது ஏன் நம்ம இந்த இடையை ரொம்ப மென்மையாக சொல்லணும் அப்படின்னா, அப்போ இடையே இல்லையா? சில கவிஞர்கள்லாம் இடையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நூல் இடைன்னு சொல்கிறாங்க, மின் இடைங்க, மின்னல் மாதிரி கீத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது இந்த நயத்தை பேசுவது, அழகை பேசுவது, அதை நம்ம விட்டுடுவோம். அங்கே சென்றப்புறம் நம்ம சயின்டிஃபிக்காக அது சொல்ல வேண்டியிருக்கோம். இந்த குரமின் கொடியை, மென்மையான கொடி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் படரும் கொடின்னு எடுத்துக்கலாம். சரி, அவரை புணரும் குணபூதரணி. புணரும்னா இரண்டரை கலந்திருத்தல், தண்ணீரும் பாலும் போல. அது பேர் புணர்ச்சின்னு பேர். அதில் சந்தி அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. சந்தினா 2 சொல், அது ஈற்று சொல்லும் அடுத்த சொல்லுடைய முதல் சொல்லும் புணர்ந்து ஒன்று உதிக்கலாம், ஒன்று மறையலாம். சில சப்தங்கள் மறையும், சில சப்தம் உதிக்கும். அதை நம்ம சத்திங்கிறோம், அது புணர்ச்சிங்கிறோம். அது இலக்கணத்தில். இங்கே புணர்ச்சி என்பது என்னன்னா, 2 பொருள் ஒன்றாக சேர்ந்தால் அது புணர்ச்சின்னு சொல்லலாம். இங்கே எப்படிப்பட்டதுன்னா 2 பொருள் கிடையாது. இப்போ பானையும் மண்ணும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. சொன்ன வாக்கியத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஆலோசனை பண்ணி பார்த்தா இங்கே 2 பொருள் இருந்தால் தானே புணர்ச்சின்னு சொல்கிறது. இருப்பது மண், அது பானையாக இருக்குது. பானையும் மண்ணும் ஒட்டி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் எப்படி? அப்போ நீங்கள் 2 பிரிச்சிடலாம்ல. அது போல் இல்லை இது. அந்த புணர்ச்சியை அவர் சொல்கிறார். என்ன அந்த புணர்வில் எதில் புணர்ந்திருக்க? நீ நிர்குணமான சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னா முருகன் என்ன சொல்கிறாரு? நிர்குண வஸ்து அப்படின்னு சொல்கிறார். நிர்குணம், குணமே ஏதும் அல்லாதவன். இந்த பிரபஞ்சமோ சகுணம், குணங்களை உடையது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் பாருங்க, இந்த மண்ணுக்கு 5 குணங்கள் இருக்கும். நாம் சொல்கிறது சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம் அப்படின்ற குணங்களை சொல்கிறோம். இங்கே வேறு கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லாதீங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இல்லை. ஒரு லட்டு எடுத்துக்கோ, லட்டுக்கு
சப்தம் இருக்கும், பொத்துன்னு விழும், அதுக்கு ருசியும் இருக்குது, தொட்டா பிசு பிசுன்னு இருக்குது. அப்போ சப்தமும் இருக்குது, ஸ்பரிசமும் இருக்குது, ரூபம் மஞ்சள் கலரில் இருக்குது, ரசம் சொல்ல வேண்டியதில்லை, நாக்கில் போட்டால் இருக்குது, கந்தம் கம கமன்னு லட்டு வாசனை வருது. அப்போ 5 குணங்கள் உடையது தானே பிருத்திவி அப்படின்னு பேர். இந்த மண்ணுக்கு 5 குணங்களும் இருக்கும். மண்ணுக்கு சடப்புடன்னு இடிக்கிற சத்தங்களுக்கு வரும், கிரைண்டிங் சவுண்டு வரும், அதுலேருந்து ஸ்மெல் வரும், மண்ணுக்கு ஒரு ருசி இருக்கும். மண்ணுக்கு ஒரு ருசி இருக்குல்ல. அப்புறம் நிறம் இருக்குது. 5 குணங்களும் நிரம்பியது மண். அதுக்கு அடுத்தது தண்ணீர், நீர். அதான் பஞ்சபூதங்கள்ல. இந்த நீருக்கு 4 குணம் தான் இருக்கும். சப்த ஸ்பரிச ரூபம். ரசம் இருக்கும், கந்தம் இருக்காது. கந்தம் இருந்ததுன்னா அது மண்ணோட கலந்ததுனால இருக்கும். தண்ணிக்குன்னு ஒரு கந்தம் இருந்ததுன்னா யார் தண்ணி குடிப்பா? தண்ணிக்கு கந்தம் கிடையாது. கந்தம்னா வாசனை கிடையாது. 4 குணம் தான். ஒரு குணம் குறைஞ்சி போச்சா? அடுத்து அக்னிக்கு, அவருக்கு 3 குணம் தான் இருக்குது. சப்த ஸ்பரிச ரூபம் மட்டும்தான் இருக்குது. ரசம் இருக்குதா? ரசம் இருக்குதுன்னு சொன்னால் சிரிக்க நாக்கில் வச்சு பார்த்துருவேன் நெருப்பை. இப்போ 3 குணம் தான். அதுக்கு சடன்னு எரியும், படப்படன்னு எரியும், சப்தம் கொடுக்கும். ஸ்பரிசம் தொட்டு பார்த்தா தெரியும் சுடுது. அப்புறம் ரூபம் மஞ்சள் கலரில் அப்படியே பல ரூபங்கள் இருக்குது. இப்போ 2 குணம் குறைஞ்சி போய் 3 தான் இருக்குது. அப்புறம் வாயு, அதுக்கு எத்தனை குணம் இருக்குது பார்த்தா அதுக்கு 2 குணம் தான் இருக்குது. சப்தம் ஸ்பரிசம் மட்டும் தான் இருக்குது. ரூபம் இல்லை, ரசம் இல்லை, கந்தம் இல்லை. அப்போ ஸ்பரிசம் காற்றுக்கு பட்டதுன்னா அப்படி காற்றுப்படுது, குழு குழுன்னு இருக்குது. சப்தமும் அதுலேருந்து வருது, ஓ இறைச்சல் எடுத்துகிட்டு போகுது. 2 குணம் தான் இருக்குது. ஆகாசத்துக்கு வந்தால் எத்தனை குணம் இருக்குதுன்னா சப்தம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆகாசத்தை படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவனுக்கு எத்தனை குணம் இருக்கும்? அவனுக்கு ஒரு குணம் இருந்தால் என்ன ஆகும்? குணம் இல்லாதது தான் குணத்தை கொடுக்க முடியும். அவன் நிர்குண வஸ்து. அப்போ அவனுக்கு குணம் எப்படி உண்டாச்சு? அந்த குணங்களுக்கு பேர் தான் பிரகிருதி, வள்ளி, மாயா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ சொல்லுங்கள், இந்த குணங்களோடு கூடினால் தானே சிருஷ்டி வர முடியும், பஞ்சபூதங்கள் வர முடியும். இந்த குணங்களே அவர் விட்டுட்டாருன்னா அவர் என்ன சிருஷ்டி இல்லாமல் அவ்யக்தமாக தான் மாத்திரமாக இருப்பார். இப்போ கடவுள் உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நிர்குணமாக இருக்கணுமா, சகுனமாக இருக்கணுமா? நமக்கு பிழைக்கிறதுக்கு சகுனமாக இருந்தால் தான் முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? இந்த குணங்கள் எல்லாம் ஒடுக்கிடுவார். ஒடுக்கி பிரளயத்தில் உண்டாக்கி மறைச்சிடுவார். தனக்குள்ள நிர்குணமாக இருப்பார். மறுபடியும் குணத்தை வெளிப்படுத்துவார். அப்போ சிருஷ்டிங்கிறோம். இந்த பஞ்சபூதங்களும் வெளிவந்து எல்லா குணங்களும் சேர்ந்து நமக்கு எல்லா குணங்களும் வந்துடுச்சு இல்லை. இந்த எந்த பொருளுக்கு 5 குணம் இருந்ததுன்னா நமக்கு அந்த குணத்தை கிரகிக்கின்ற கரணங்களும் இருக்குது இல்லை. சப்தம் இருந்தால் காது இருக்குது, ரூபம் இருந்தால் கண் இருக்குது, சுவை இருந்தால் நாக்கு இருக்குது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 ஞானேந்திரியங்களும் இந்த பூதங்கள் இருக்கிறதுனால தான். ஒருவேளை பூதங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குணம் அதிகம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் புலன்கள் அதிகம் கொடுத்துருப்பார். பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால இந்த பஞ்ச கரணங்களை நம்ம கொடுத்துருக்கிறார். இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சிருஷ்டியை பற்றி நம்ம விளக்க இருக்கிற ஒரு சித்தாந்த முறை. இதில் ரொம்ப சயின்டிஃபிக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு லாஜிக் இருக்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். இப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்? நிர்குணம். அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது? சகுணம். சகுணம்னா வித்து குணம், சா போட்டால் குணம், கூட அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் சொல்கிறாரு, குணபூதரணி, இந்த பூதங்களுக்கெல்லாம் குணத்தை கொடுப்பவனே அப்படின்னு. நிர்குணமாக இருந்து கொண்டு குணத்தை கொடுக்குறார். அவருக்கு குணம் கொடுக்கறதுக்கு யார் வேணும்? வள்ளி வேணும். வள்ளியோடு புணர்ந்தால் அவர் சகுனம் ஆகிடுவார். வள்ளியை விட்டுட்டார்னா நிர்குணம் ஆகிடுவார். இப்போ நம்ம யாரை நம்ம வணங்கணும்? அவரே வள்ளி பாதத்தை பண்ணிடுறாரு. அதனால் நம்ம பெருமாளை விட்டுட்டு லக்ஷ்மியை தான் எல்லாம் கும்பிடுவாங்க, பிராட்டியை தான் கும்பிடுவாங்க. பெருமாள் விட பிராட்டியை நம்ம பிடிச்சிட்டோம்னா அவர் எம்பெருமானை பிடிச்சி கொடுத்துருவா அப்படின்னு எப்பவும் அம்மா கிட்டே போய் கொஞ்சுவாங்க. அப்பா கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அம்மா கிட்ட வந்து அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு இருப்பான். நீயே போய் கேள்ற, அவங்க அப்பா அங்கே தானே உட்காந்துருக்குறாங்க, நீ சொல்லுமா அப்படின்னு. ஏன்னா அப்பாவுக்கு அடி பண்ணிடுற ஒரே ஒரு தளபதி மனைவி தான். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் பாடங்கள். அப்படி குரமின் கொடியை புணரும் குணபூதரனே, நிர்குணமாக இருந்தும் சகுனமாக வள்ளியோடு சேர்ந்து எங்களுக்கெல்லாம் ரட்சிக்கின்றவனே, சிருஷ்டி ஸ்திதி லயத்தை செய்கின்றவனே, முத்தொழிலே மாற்றுகின்றவனே, முழுமுதற் கடவுளே, நீ எப்படிப்பட்டவன்? வடி விக்ரமவேல் மகிபா. மகி என்றால் இந்த பூலோகம்.
இந்த இந்த பூமி மகி. பா என்றால் ஒளி தருபவன். இங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் அறிவில்லாத ஜடப்பொருளுக்கெல்லாம் அழி தருகின்றவன். பா என்றால் அழி, அறிவு. அதனால தான் பாஸ்கரன் அப்படின்னு சூரியனுக்கு பேர். ஒளி தருபவன். பாரதி, இந்த ஞான ஒளியிலேயே திளைப்பவன். ரதின்னா திளைச்சிருக்கிறவன். இந்த பாரதி, சுப்பிரமணிய பாரதி. இது நாடு எப்போதும் ஞானத்திலே குளிக்கிறது, திளைத்திருக்கிறதுனால இதுவே பாரதம்னு பேர். பா என்றால் ஞான ஒளி. இப்போ மகிபா என்றால் இங்கே இருக்கின்ற எல்லா, மகி என்றால் இந்த பிரபஞ்சம், இதில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒளி நீதான் தருகிறாய். சூரியனுக்கு இந்த ஸ்தூல ஒளியை நீ தராய். அதை பார்க்கின்ற கண்களுக்கு ஒளியா நீதான் இருக்கிறாய். வெளி ஒளியும் நீதான், உள்ளொளியும் நீயே. அதனால் அவர் பேர் மகிபா. இந்த சொல்லலாம் நம்ம நீண்ட நேரம் பேச வேண்டிய விஷயங்கள். நீ எப்படிப்பட்டவன்? வடி விக்ரம வேல் அப்படின்னு சொல்கிறார். வெல்லக்கூடியது வேல். அது எப்படி இருந்தால் விக்ரமம் அப்படின்னு சொல்கிறார். கிரமம் என்றால் ஒழுங்கு, நியதி அப்படின்னு பேர். ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. இதுக்கும் ஒரு நியதி இருக்குது. இது மாதிரியான கருவிகளுக்கெல்லாம் ஒரு நியதி இருக்குது. அந்த நியதி கட்டுப்பட்டு தான் செய்யுது. இதுக்கு மீறி எதுவும் செய்யறதில்லை. நெருப்புக்கு ஒரு நியதி இருக்குது, அதுக்குள்ளே தான் அது செயல்படும். தண்ணீருக்கு ஒரு நியதி இருக்குது, அதுக்குள்ளே தான் செயல்படும். தண்ணீரே நீ 110 டிகிரி கொதினா முடியாது, 100 டிகிரியில் தான் நான் கொதிப்பேன். நீ 60 டிகிரிலே கொஞ்சம் ஐஸ் ஆகிடன்னா முடியாது, 0 டிகிரிலே தான் நான் ஐஸ் ஆவேன். ஏன் இது எங்கே போனாலும் மாற மாட்டேங்குது? சனி கிரகத்துக்கு போனாலும் அப்படி தான் இருக்கும். எங்கே போனாலும் தண்ணீருடைய நியதி மாறுது இல்லையா? யார் இதெல்லாம்? யாருக்காக பயந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சூரியனை யாருக்காக பயந்துட்டு நீ ஓயாமல் நெருப்பு கொடுக்குறான்னு? நியதி, நியந்தா. அவர் பேர் நியந்தா, நியதியை செலுத்துபவர். அந்த நியந்தா அவன் யாருன்னா அவன் தான் இறைவன். அவனுக்கு கட்டுப்பட்டு தான் ராஜா. ராஜா வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை. ஆனால் ராஜா இருக்கிறார், ஊரில் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வேலை செய்கிறாங்க. வெளியூருக்கு கொஞ்சம் செல் இருக்க ராஜான்னு சொன்னோன்னா அப்புறம் நீங்கள் ஊருக்கு போய் பாருங்கள். சேவகன்லேருந்து சமையல்காரர்கள் ரெஸ்ட் எடுப்பான். மேனேஜர் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை நடக்கும். அவர் வெளியே போயிட்டு வந்துடுற, இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு தான் வருவார். பிரின்ஸிபால் இன்றைக்கி இல்லைங்க வெளியூர் போயிருக்கிறார் மீட்டிங்னு சொன்னால் அன்றைக்கி யாருமே ஒழுங்காக அட்டெண்டன்ஸில் சைன் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்குறேன். அப்போ இந்த இறைவன் எப்படி கட்டி ஆளுகிறான். அப்படிப்பட்ட மகிபா, உன்னுடைய ஆளுமை, உன்னுடைய ஈஸ்வரத்தன்மை, உன்னுடைய சவரனிட்டினா நம்ம நாட்டுக்கு ஒரு சவரனிட்டி இருக்குது. எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் தான் கட்டுப்படுத்தோம், இன்னொரு நாடு எங்களை டிக்டேட் பண்ண முடியாது. அப்படியே சவரின் இந்தியா அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்ததுன்னா அது சவரனிட்டி போயிடுச்சுன்னா. தன் ஆட்சிக்குள் இருப்பது அப்படின்ற ஒரு ஆட்சிமையை சொல்லும்போது அதில் நீதி வழுவாது இருக்கின்ற ஒரு நெறியை பார்க்குறோம். அந்த நியதியாகிற பேர் விக்ரமம். கிரமம் என்றாலே நியமம்னு அர்த்தம். கிரமமாக நடக்குதுன்னு. கிரமம் இல்லாமல் போச்சுன்னா அது என்ன சொல்கிறோம்? என்ன அக்கிரமமாக இருக்குதே, என்னையா இது அக்கிரமம் அப்படின்னு. ஒரு நீதி நெறியே இல்லையா அப்படின்னு. இப்போ கிரமம் என்றாலே நீதி நெறி. விக்ரமம் என்னன்னா அதுக்கு மேலே ஒரு நீதி நெறி கிடையாது. அவனுக்கு நியந்தா ஒருத்தம் கிடையாது. அவனுடைய அனுமதியின் பேரில் தான் எல்லாம் செய்யறாரு. அவர் அனுமந்தான் பேர். அப்படிப்பட்ட வடி கூர்மையான துல்லியமான, பிசகாத, ஆட்சியிலே கொஞ்சம் நஞ்சம் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமில்லாத வடிவேல், வடி விக்ரமவேல். இப்போ வடி விக்ரமவேல் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த பிரபஞ்சத்தையே ஒழுங்காக நிர்மாணித்து, கிராஸ் பில்லிங் கிடையாது. அவங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லை நமக்கு கொடுக்குறதெல்லாம் கிடையாது. இன்னும் திடீர்னு சில சமயத்தில் 4000 50,000 கட்ட சொல்லி இவங்க ஒரு குடிசையில் ஒரே ஒரு பல்பு போட்டிருக்கிறாங்க, பில் மாறி வந்துடும். ஆனால் இவனுடைய ஆட்சியில் பில் மாறாது. அவங்களுடைய பாவ புண்ணியத்தை அவங்களுக்கு அளந்து கொடுப்பான். எல்லாத்தையும் அளந்து தரக்கூடிய அவனுக்கு ஆட்சியில் ஒரு குறையும் நம்ம பார்க்க முடியாதுங்கிறதுனால அவன் வடி விக்ரமவேல் மகிபா அப்படின்னு ஒரு பேர். சரி, இப்படிப்பட்ட முருகனை நான் என்ன பண்ணியிருக்கணும்? அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ அப்படின்றார். இது தகுமோ முறையோ அவர் தன்னையே சாடிக்கிறார். அருணகிரி, அடியை குறியாது அறியாமையினால் முடிய கிடவோ அப்படின்னு. இதுங்க என்ன அடி? என்ன ஒரு அர்த்தம் முருகனுடைய அடி
பாதத்தை. அதை நீ குறித்து வணங்காமல் நீ இப்படி வாழ்க்கையை வீணடிச்சிட்டே அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இங்கே பிரவாக நித்தியமும் இருக்குது, சுரூப நித்தியம் இருக்குது. உங்களுடைய தியானத்தில் அமரும் பொழுது எண்ணங்களெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, பிரவாகம் போல, வெள்ளம் போல ஓடுது. ஆனால் ஒருத்தன் கரையில் உட்காந்துட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவன் தான் ஆத்மான்னு சொன்னேன். அவன் தான் அடி. இவங்க அதுக்கு மேலே ஓடுறாங்க. இப்போ நதி ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நதியினுடைய கீழே இருக்கக்கூடிய தரை ஓடுமா? அது அப்படியே தான் இருக்குது. அந்த அடியை குறியாது. அது ஆத்மாவாக இருக்கின்ற முருகனை நான் கண்டுகொள்ளாமல் மேலே இருக்கின்ற அலைகளையும் இந்த புரட்சிகளையும் இந்த மாற்றங்களையும் நான் நினச்சிட்டேனே அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடியை நான் மறந்துவிட்டு மேலோட்டமாக இருக்கின்ற அலைகளை பார்த்து விட்டேனே. சமுத்திரம் எப்பொழுதுமே அமைதியும் பூரணமாக இருக்கிறது, அது சம்பூர்ணங்கிறோம். சில பேர் சில விஷயத்தில் பூரணமாக இருப்பாங்க. அவருக்கு என்னங்க, அவருக்கு மாதம் கரெக்டாக சம்பளம் வந்துடுங்க, அதில் வந்து பூர்ணம். அப்புறம் வேறு என்ன கஷ்டம்? மகள் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறா, அவள் வந்து விரும்பின பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறா பையனை, அதில் அவருக்கு ஒரு நிறைவில்லை அப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் நிறைய பூர்ணம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு இன்னும் நிறைவின்மையை பார்க்குறோம், ஒரு போதாமையை பார்க்குறோம், மனக்குறையை பார்க்குறோம். சம்பூர்ணம்னா இன் ஆல்வேஸ். அதில் சம்பூர்ண மகாபாரதம், சம்பூர்ண ராமாயணம்னு சொல்கிறாங்க. லவகுசா வரைக்கும் போகும், கடைசி வரைக்கும் சொன்னால் அது சம்பூர்ண ராமாயணம். சம்பூர்ணம் என்றால் எல்லா விதத்திலும் நிறைவுடையது, குறைவே இல்லாதது. குறைவிலா அமுதே, கோதிலா அமுதே, குறைவிலா நிறைவே. இந்த நிறைவை எப்படி சொல்கிறாரு? குறைவிலா நிறைவுங்கிறார். ஒரு பானை நிறைச்சிட்டோம்னா குறையில்லைன்னு சொல்லலாம், இன்னொரு பானை காலியாக இருக்குது. இந்த பானை எந்த பானையும் குறையில்லாத நிலைன்றதை சம்பூர்ணம்னு சொல்கிறோம். அந்த பூர்ணத்தை, சம்பூர்ணத்தை, என்னுடைய தன்மையை நான் அறியாமையினால் முடிய கெடவோ, இப்படி செத்து சாகணுமா, முடிந்து போகணுமா, இது முறையோ. நானோ சம்பூர்ண வஸ்து, அழியாத வஸ்து, சத்தியம் ஞானம் அனந்தம். இதை தெரிந்து கொள்ளாமல் முருகன் காட்டிகிட்டே இருக்கானே தன் வேலில், என் பாதத்தை பாருடா, என் காதால் கேட்டுக்க, இந்த ஞானவேல் என் பாதையை பின்பற்றினால், என் காதால் நீ கேட்டினால் இந்த ஞான வேலாக நிற்பாய் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை நான் தெரிந்துக்காமல் இத்தனை நாள் இருந்தேனே, முறையோ அப்படின்னு நம்மளை தான் சொல்கிறார் அவர். நீங்களாம் இப்படி இருக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே முருகன் இருக்கிறான் என்று அவர் சொல்கிறார். அறியாமையில் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். அறியாமை என்பது என்ன? பூமியை தாங்கணும். பூமி கூட தாரணின்னு பேர் வச்சிருக்காங்க. தாரணின்னா பூமின்னு அர்த்தம். பூ என்ற சொல் தான் புவின்னு சொல்லக்கூடாது, புவி என்று தான் சொல்லணும். புவனம், புவி. ஒருத்தர் புவி அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லைங்க, புவி அரசுன்னு சொல்லணும். நீங்கள் என்ன புதுசாக அப்படி சொல்கிறீங்க? புவின்னு சொன்னால் நல்லா இருக்காதான் நினைக்கிறார். சரி, ஆரம்பிச்சிடலாமா? அறியாமையினால் அப்படின்னு சொல்கிறார். எதை அறியாமல்? ஆத்மாவென்று என்னை தெரிந்து கொள்ளாமல் அந்த கரணம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேனே. அந்த கரணம்னா உள்ளம், உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிறான் அவன். அந்த உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருக்கும் குகன் நான் என்று தெரிந்து கொள்ளாமல் உள்ளத்தை நான் என்று நினைத்து விட்டேனே அப்படின்னு அடியை குறியாது இருக்கிறேனே. எதனால் இப்படி இருந்த? நான் அறியாமையினால். ஏன் இது உனக்கு அறியலை அப்படின்னு? எல்லாரும் அறியாமையில் தான் அப்படி இருக்கிறாங்க. எல்லாருடைய உள்ளத்திலும் ஒளித்துக்கிட்டு இருப்பவன் யார்? முருகன், சத்தியம் ஞானந்தம் கடவுள். ஆனால் யாருமே அறியவில்லை. உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே தேடுன்னு தேடுறாங்க. முருகன் எங்கே, கடவுள் எங்கே, கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் வந்து மனிதனுடைய கற்பனை, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சொல்கிறதுக்கும் அவர் தான் அருள் கொடுக்குறார். கடவுள் இல்லை, கடவுள் நம்புறவன் முட்டாள் அப்படின்னு சொல்கிறவனுக்கு உள்ள சொல்ல வைக்கிறோம் அவரே தான். அவர் அனுமதிப்பார். உன் தள்ள மண்ணு போட்டுக்க நான் என்ன பண்ணுறது? மண்ணு போடுறதுக்கு அறிவை தான் கொடுப்பேன், குளிக்கிறதுக்கும் அறிவு கொடுப்பேன். நீ என்ன செய்வோ நீ செய்துக்க. நான் 2 பேருக்கும் சமமாக தான் கொடுக்குறேன். நான் என்னுடைய வேலை எல்லாருக்கும் அந்த கரணத்தை ஒளி ஊட்டுது. அந்த கரணத்தில் என்ன செய்து அது உன் இஷ்டம்.
நீ அந்த கரணமாக நினைத்து கொண்டால் அதனுடைய சேட்டையில மாட்டிக்குவ இப்படின்னு சொல்கிறார். ஏன் இது நடந்ததுன்னா அறியாமை அப்படின்னு சொல்கிறார். அறியாமைன்னா என்ன? அதுக்கு பேர் அவித்யா, அஜ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவித்யான்னு ஒரு பொருள் இருக்குதா, அறியாமைன்னு ஒரு பொருள் இருக்குதா? என்ன, அப்படி ஒரு பொருள் இல்லை. ஒரு அறை இருக்கிறது, அங்கே ஒரு 10 தட்டுமுட்டு சாமான்கள் இருக்குது, ஆனால் கும்மிருட்டு. அந்த பொருள் இருக்குது, அதை காட்டுவதில்லை. அது நமக்கு ஒளி போட்டு காட்டுறதுக்கு அங்கே வெளிச்சம் இல்லை. அதனால் இருட்டு என்ன பண்ணுது? மறைக்குதுன்னு சொல்லலாமா? மறைக்குதுன்னு சொல்கிறத விட காட்டலைன்னு சொல்லலாம். இருள் எதையும் காட்டாது, அதை நம்ம மறைக்குதுன்னு சொல்கிறோம். இருள் மறைச்சிடுச்சு, அது ஒன்றும் பண்ணல, அது இருக்குது, அது காட்ட மாட்டேங்குது. ஒளி என்ன பண்ணுது? இருக்குது, காட்டுது. இப்போது இருட்டு அங்கே இருக்கிற 10 சாமானையும் அழிச்சிடுச்சா? ஒன்றும் பண்ணலை, தொட கூட இல்லை. சரி, ஒளி அதை காட்டுச்சே, உண்டாக்கிடுச்சா? இல்லை, இருக்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று மறைக்குது, ஒன்று காட்டுது. அப்போது எது ஒன்று மறைக்குதோ உன்னையே உன்னிடமிருந்து மறைக்குது. மறைக்கிறது மட்டும் வேற ஒன்று காட்டுது. உன்னை ஆத்மா அழியாதவன் என்று மறைத்து அழிந்து போகின்ற சரீரம் நீ காப்பாற்றிக்க இன்பத்தை தேடிக்கொள், நீண்ட காலம் வாழ்ந்து இன்பத்தோடு இரு அப்படின்னு நமக்கு எல்லாரும் வாழ பிரியம், இன்பத்தோடு வாழ பிரியம். இப்போ இன்பமும் வளர்க்கணும், வாழ்க்கையும் வளர்க்கணும். வாழ்க்கையை வளர்க்கறதுக்கு பணம் வேணும், இன்பத்தை வளர்க்கறதுக்கு அன்புள்ள மனைவி மக்கள் எல்லாம் வேணும். இந்த உறவுகள் இல்லைன்னா இவன் ரெண்டுமே இல்லாமல் செத்து போயிடுவான். இன்பம், இந்த பாதுகாப்பு, இந்த ரெண்டும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். எல்லாருடைய வாழ்க்கையுமே இந்த உடம்பை நீடித்து காப்பாற்ற வேண்டும், அதில் இன்பம் பெறணும். ஏன்னா இது காப்பாற்றுறதுக்கு சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடு இன்பமும் தருது. இந்த உடம்பை காப்பாற்றுறது வீடு வேணும், அந்த வீடும் நமக்கு குளிர்ச்சியும் இதமான வெப்பத்தையும் கொடுத்து காற்றையும் கொடுத்து ஃபேன்லாம் போட்டு காப்பாற்று, இன்பமும் தருது. அப்போ இந்த சரீரம் நமக்கு பாதுகாப்பையும் இன்பமும் தருகின்ற ஒரே சாதனமாக இருக்குது. இது அர்த்த காமம்னு சொல்கிறோம். பொருளும் இன்பமும், அறம் வேணும். அறம் பொருள் இன்பத்தில் இந்த பொருளும் இன்பமும் உடம்பை சார்ந்தது, உள்ளத்தை சார்ந்தது. உடம்புக்கு பாதுகாப்பு, உள்ளத்துக்கு அன்பு வேணும், இன்பம் வேணும். இது இப்படி எல்லா மிருகமும் இதுதான் செய்யுது. ஆனால் நீ உடலும் இல்லை உள்ளமும் இல்லையே, நீ அழியாத ஆத்மா அல்லவா? இப்போ எல்லாருமே உடல் உள்ளம் தான் நான் என்று சொல்கிறாங்க. ஒருவர் கூட நான் பரமாத்மா அழியாதவன் என்று சொல்கிறதில்லை. உடலும் உள்ளும் மாறும், இன்ப துன்பங்கள் அடிபணியும், அதுக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களும் வரும், அது தர்ம அதர்மங்களும் போகும், பாவ புண்ணியத்தை செய்யும், உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், உள்ளம் ஒவ்வொரு உடம்பாக மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆத்மா எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கின்ற பொதுவில் நடம் செய்யும் நடத்தரசே. அந்த ஆத்மா பொது. இந்த உள்ள இருக்கக்கூடிய மனமெல்லாம் விசேஷம், பொது தனி. தனித்தனியாக இருக்கின்ற அறிவெல்லாமே பொதுவான அறிவு தான். தனித்தனியாக இருக்கிற அறிவெல்லாம் கடன் வாங்கிய அறிவு. சொந்த அறிவு ஆத்மாவினுடையது, அது நிஜ ஞானம். நிஜம்னா சொந்தம்னு அர்த்தம். நிஜம்னா உண்மை நினச்சிட்டு இருக்காங்க, நிஜம்னா அதற்கு உரியதுன்னு அர்த்தம். நிஜானந்தம்னா அதுக்கு சொந்த அறிவு, சொந்த ஆனந்தம், நிஜானந்தம். நிஜம் என்பது அதற்குரியதுன்னு. இப்போ நம்முடைய அறிவெல்லாம் நிஜ அறிவு. நாம் பொய் அறிவாக, பிரதிபலிப்பு அறிவாக, கடன் வாங்கிய அறிவாக, இன்னொரு தயவில் இருக்கின்ற அறிவாக இருக்கின்ற மனதை நாம் நான் என்று நினைக்கிறோம். அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறார். இதைத்தான் அறியாமைன்னு சொல்கிறார். இந்த அறியாமை என்பது ஆத்மாவை காட்ட மாட்டேங்கிறது. ஆனால் அது கொஞ்சம் அறிவு இருக்குது இல்லையா, அது ஒளிங்கிறோம். அந்த அரைகுற ஒளி அது முழுசாக ஒளியாக இருந்ததுன்னா ஆத்மா காட்டியிருக்கும். முழுசாக இருட்டாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை நமக்கு முழு இருட்டு இருந்து வச்சுக்க, அறியாமை, இந்த கல்லுக்கு ஒன்றும் தெரியாது, இதுக்கு அறியாமை 100% இருக்குது. இது எந்த தொந்தரவும் இல்லைல்ல, என்ன அடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல, நான் சிறுசு பெருசுன்னு சொல்ல போகிறதில்ல. அறியாமைனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் 100% அறியாமையில் இருக்கிறோம், ஆனந்தமாக தானே இருக்குது. கனவுல 50% அறிவோடு இருக்கிறோம், பிரச்சனை ஏகப்பட்டது கனவுல. அப்புறம் 100% அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் நனவில், அதுவும் 75% தான், முழு அறிவு இல்லை. எப்பொழுதுமே ஒன்று அறியாமையினால பிரச்சனை இல்லை,
100% அறிவினால பிரச்சனையே கிடையாது. ஆனால் அறக்குறை அறிவுன்னு வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்கள தாங்கவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பண்டிதர்களும் அறக்குறை அறிவு இருக்குன்றான். ஞானி பேசவே மாட்டான். அஞ்ஞானி அல்லது அறிவற்றவன் அவனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, தூக்கத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் அறக்குறை அறிவில் தான் பிரச்சனை. இந்த அறிவு, அறகுறை அறிவு என்ன பண்ணுது? ஒன்றை மறைக்கிறது, வேறொன்றை காட்டுகிறது. கும்மிருட்டில் கயிறு இருந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. நல்ல வெளிச்சத்தில் கயிறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அறக்குறை வெளிச்சத்தில் இருந்தால் என்ன ஆகும்? கயிறு தெரியாது. ஆனால் அதை விட மோசமானது பாம்பை காட்டும். ஒன்றை மறைத்து ஒன்றை காட்டி, ஒன்றை மறைத்து ஒன்றை காட்டுற வேலையை நம்ம அறிவு செய்யுது. அப்போ புத்தி என்ற அறிவு சாதனம் கடன் வாங்கி அறிய வச்சுட்டு முழுமையான அறிவு இல்லாததுனால அதை அறியாமைன்னு சொல்கிறார். அறியாமைங்கிறது என்ன? அறியாமை எதுக்கிட்ட இருக்குமா? இதுக்கு அறியாமல் இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு தான் சார் அறிவு இல்லை. இதுக்கு அறியாமே இருக்க முடியாது. அறிவு இருக்கிற இடத்துல தானே அறியாமல் இருக்க முடியும். அப்போ அறியாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அறிவில் தான் அறியாமல் இருக்க முடியும், ஆத்மாவில் இருக்க முடியாது. எது ஒன்று அரைகுறை அறிவோ, கடன் வாங்கி அறிவோ, இன்னொன்றின் தயவில் இருக்கிறதோ, ஆபேட்சிக ஞானம், இன்றை சார்ந்திருக்கின்ற சார்பறிவு, அப்படிப்பட்டதை நான் என்று நினைத்து கொண்டிருந்தேனே, அதன் அடியை நான் விட்டுவிட்டேனே. எதனால்? அறியாமையினால். எனக்கு இருக்கிற அறிவே எனக்கு எல்லாம் சொல்லிடும், எல்லாம் தெரிந்தவன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் என்னையே தெரியாதவன் என்ற முழு மூடன். தன்னையே அறியாதவனை முழு மூடன் தானே சொல்ல முடியும். தன்னையை கூட அறிய முடியாத ஒரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு திருமூலர் சொல்கிறார். உனக்கு உன்னை தெரிஞ்சுக்கிறது என்னடா கேடு? அவனுக்கு அதை தெரியல, இதை தெரியல, அதை தெரியலன்னு சொல்கிறான், அதுக்கு அர்த்தம் இருக்குது. அவனுக்கு அது வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் உன்னை வாய்க்கிறதுக்கு என்ன இருக்குது? எப்பொழுதும் நீ இருந்துக்கிட்டு இருக்கிற, உன்னை நீ அறிந்து கொள்ளவில்லை. அதனால் அவர் ரொம்ப வேதனைப்படுறார். அறியாமையினால் இப்படி முடிய கெடுவோ, கூடாது கூடாது, முறையோ ஜகத்துள்ளேரே சீக்கிரம் எழுச்சிக்குங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் யார் இருக்கிறது முருகனை கண்டுபிடிங்க, நீங்கள் தான் முருகன் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார்.